they know not what they do. It is finished. Father, into your hands I commit my spirit. என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன். என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அற்புதமான வேளையிலே இந்த 4வது வார்த்தையை நான் உங்களோட பேச இருக்கிறேன். 4வது வார்த்தையை ஆண்டவர் சொன்ன சிலுவையிலே சொன்ன வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்திலே அதன் 46ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாபா சபாத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேர் என்று அர்த்தம். ஆண்டவர் ஆமென் ஏன் என்னை கைவிட்டீர் என்று சிலுவையிலே சொன்ன வார்த்தைகளை நான் உங்களோட பேச இருக்கிறேன். இந்த வார்த்தைகளை அநேகவர்கள் இன்றைக்கும் விமர்சனமாய் சொல்கிறார்கள். அவர் கடவுளானால் ஏன் அவர் கைவிட்டேன் என்று இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும்? அவர் கைவிடப்பட்டதற்கு ஒரு 3 காரணத்தை இந்த அற்புதமான வேளையிலே நான் உங்களோட பேச இருக்கிறேன். அவர் கைவிடப்படுவதற்கு முன்பாக சங்கீதத்திலே சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமல் ஏன் எனக்கு தூரமானேன்? அப்படின்னா பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாகவே இருந்தார்கள். வேதத்திலே ஆண்டவர் அதை அநேக நேரம் சொல்லியிருக்கிறார். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அப்படின்னா ஏன் இவர் கைவிடப்பட்டார் என்பதற்கு முதலாவது காரணம், பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். அன்பானவர்களே, பாவமே அறியாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவர் பாவமானார். அவன் பைபிள் சொல்லுகிறது, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்புவிக்கப்பட்டார். எபிரேயர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 1 யோவான் ஆமென் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இதில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவமறியாத அவர் நமக்காக எனக்காக உங்களுக்காக பாவம் ஆக்கப்பட்டார். பாவம் அவர் மேல் திணிக்கப்பட்டது. அவரிடத்தில் பாவம் இல்லை. பாவம் யோவான் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது சொல்கிறார், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் இதோ வருகிறார் என்று இயேசுவை குறித்து சாட்சி சொல்கிறார்கள். ஆண்டவர் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேர் என்பது சொன்ன அந்த 4வது வார்த்தையினுடைய அர்த்தம், பாவம் அறியாத அவரை நமக்காக உங்களுக்காக எனக்காக பிதாவாகிய தேவன் அவரை பாவத்துக்குட்பட்டதினால் அவர் இந்த வார்த்தையை சொன்னார். அன்பானவர்களே, நான் அந்த அற்புதமான வேலையில் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பாவத்தோடு வாழ்வேன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவம் என்னுடைய பாவத்துக்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். பிரியமானவர்களே, அவர் மேல் பாவம் அறியாத அவரை பிதாவாகிய தேவன் அவருக்கு பாவத்துக்குள் அவரை உள்பிரவேசித்தினால் அவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். 2வதாக ஆமென், ஸ்தோத்திரம், 2வது ஒன்றாக இருந்தார் என்று பைபிள் சொல்கிறது. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே அதன் ஸ்தோத்திரம் 30ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், நான் பிதாவுக்கு சித்தமானதை எப்போதும் செய்வதினால்
பிதா என்னோடு கூட இருக்கிறார் என்று ஆண்டவர் ஸ்தோத்திரம் யோவான் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். இப்படி ஆண்டவரும் பிதாவும் ஒன்றாயிருந்த தேவன் கிறிஸ்துவை சிலுவையிலே ஒப்பு கொடுக்கும்போது ஆமென், ஒன்றாயிருந்த தேவன் இயேசு கிறிஸ்துவை தனிமையாக்கப்பட்டார், உங்களுக்காக எனக்காக. ஒருவேளை இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், எனக்கு யாரும் இல்லை, நான் தனிமையாக இருக்கேன். உங்களுக்கு தான் அந்த வார்த்தை. ஆமென், ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் ஆமென் ஒருவேளை தனிமையாக இருந்தால் நாம் இயேசுவோடு இணைக்கும்படியாக உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. இயேசு அங்கலாய்த்து சொன்ன வார்த்தை, என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டேர் என்று சொன்னதுக்கு ஒரு இரண்டாவது காரணம், அவர் தனிமை ஆக்கப்பட்டார். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். முதலாவது சொன்னேன், பாவம் அறியாத அவரை பிதாவாகிய தேவன் பாவத்துக்குள்ளாக்கினார். பாவங்கள் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அதற்காக தான் அவர் சொன்னார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேர். ரெண்டாவது, அவர் தனிமையாக்கப்பட்டார், ஒன்றாயிருந்தார். பிதா ஆமென், பிதா என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் என்று இயேசு சொன்னார். நான் தான் ஆமென் தேவனுடைய குமாரன், என்னை விசுவாசிக்கிறவன் ஆமென் பிதாவை காண்கிறான் என்று சொன்னார். அப்படின்னா பிதாவும் தேவனும் ஒன்றாக தான் இருந்திருக்கிறாங்க. இந்த ஒன்றான தேவன் தனிமையாக்கப்பட்டது போது, ஒன்றாகிய இயேசு கிறிஸ்து தனிமையாக்கப்பட்ட போது, அந்த தனிமை அவரை இந்த வார்த்தையை சொல்ல வைத்தது. ஆண்டவரே பிதாவே, நான் உம்மோடு கூட இருக்கிறேன். பிதாவே, நீர் என்னுடைய எல்லா ஜெபங்களுக்கும் நீர் எனக்கு பதில் தருகிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீர் யார் கூட தான் இருக்கிறேன் என்று அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்து தனிமையாக்கப்பட்ட போது இந்த வார்த்தையை இயேசு பயன்படுத்தினார். மூன்றாவது ஸ்தோத்திரம், சங்கீத புஸ்தகத்திலே 22ஆம் சங்கீதத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்க இருக்கிறேன். சங்கீதம் 22ஆம் சங்கீதத்திலே ஸ்தோத்திரம், அதன் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், என்னை விட்டு தூரமாயிராதியும், ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயமில்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்துக்கு முன்பாக, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே வேத புஸ்தகங்களில் எழுதப்பட்டது. இதை தான் இயேசு சொல்கிறார். இப்படி தூரமாக்கப்பட்ட போது 19ஆம் வசனத்தை கூட ஒரு முறை நான் வாசிக்கிறேன். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாயிராதியும், என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும். பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை தூரமாக வைத்த போது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேர். சங்கீதம் ஸ்தோத்திரம் 38ஆம் சங்கீதத்திலே அதன் ஆமென் 21ஆம் வசனத்தை கூட நாம் வாசித்தோம் என்று சொன்னால், கர்த்தாவே என்னை கைவிடாதையும், என் தேவனே எனக்கு தூரமாயிராதையும் சொல்லுதார் பாருங்க. அப்படின்னா என்னன்னா, ஆண்டவர் நீர் எப்போது என் கூட இருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆண்டவர் சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் அவரை கைவிட்டால்தான் நாம் மீட்கப்படுவோம், நான் மீட்கப்படுவோம், நீங்கள் மீட்கப்படுவீர்கள். அதற்காக இயேசு இந்த வார்த்தையை சொன்னார், தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேர். பிரியமானவர்களே, உங்களுக்காக உங்களுக்கு கை கொடுக்கும்படி, உங்களை உயர்த்தும்படி, உங்களை என்னையும் பரலோகம் கொண்டு செல்லும்படி பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை அந்த சிலுவையிலே கைவிட்டார். இமை பொழுதில் உன்னை மறந்தேன், மிகுந்த கிருபையோடு இறங்குவேன் என்று வசனங்கள் சொல்வதுபடி ஒரு இமையிலே பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை கைவிட்ட போது தேவன் சொன்ன வார்த்தை. பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் நடபடிகளிலே ஸ்தோத்திரம் ஆமென் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தாவே உம்மை அவர்களை விட கண்டு கொள்ளத்தக்கவன் தேடும்படி அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவராக தூரமானவர் அல்ல. நம்ம ஒருவருக்கு கூட தேவன் தூரமாகவில்லை. எதற்கு கிறிஸ்து தூரமாக்கப்பட்டார் தெரியுமா? நானும் நீங்களும் ஆண்டவருக்கு தூரமானவர்கள் அல்ல, பக்கத்தில் சமீபத்தில் சேர்ப்பதற்காக இயேசு கைவிடப்பட்டார். அதனால தான் இயேசு
சொன்னால் ஆமென், ஏலி ஏலி லாபான் சபாத்தி என்று மிகுந்த சத்தமிட்டு இயேசு கூப்பிட்டார். மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டார் என்று சொல்லி. அன்பானவர்களே, ஆண்டவர் ஆமென் கைவிடுவதற்கு 3 காரியத்தை சொன்னேன். 1, பாவமறியாத அவர் நமக்காக பாவமானார். 2வது ஆமென் ஒன்றாயிருந்த தேவன் உங்களுக்காக எனக்காக ஆமென் தனிமையாக்கப்பட்டார். 3வது அருகில் இருந்தவர் தூரமானார். இந்த 3 காரியங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் தூரமாக்கப்பட்ட போது இயேசு கதறிய வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் கைவிட்டீர். உங்களுக்காக இந்த வார்த்தை உங்களுக்கு தான் பிரியமானவர்களே. நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வார்த்தைகளை தொலைக்காட்சிகள் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிலுவையிலே நீர் பட்ட தியாகங்கள், நீர் பட்ட அடிகள், நீர் பட்ட சிந்திய இரத்தங்கள், ஓ ஸ்தோத்திரம், இன்றும் உம்முடைய வார்த்தை பேசிக்கொண்டிருக்கிறதப்பா. இந்த 4வது வார்த்தையில் நீர் சொன்னீரே, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன். ஆண்டவரே, நீர் கதறிய அந்த ஸ்தோத்திரம், அந்த வார்த்தைகளை இன்றும் எங்களுடைய காதுகளில் தொளித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் பாவங்களெல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டேன். தனிமையாய் இருந்த எங்களை உம்முடைய கிறிஸ்துவின் குடும்பமாய் ஆக்கினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ ஸ்தோத்திரம், நாங்கள் தூரமாய் இருந்தோம், உமக்கு அருகில் வர, பிதாவாகிய தேவனுக்கு அருகில் வர நீர் தூரமாக்கப்பட்டிருப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உமக்கு சமீபமாய் உமக்குள் வாழ, உமக்காக வாழ கர்த்தர் உதவி செய்வதாக. அல்லேலூயா. ஆண்டவரே, இது தொலைக்காட்சி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவருடைய குடும்பத்தின் மேலும் சிலுவையின் இரத்தம் தெளிக்கப்படட்டும். ஓ சிலுவையில் நீர் சிந்தின இரத்தத்தின் புண்ணியத்தினால் எங்கள் எல்லோருக்கும் பாவ மன்னிப்பு கிடைத்திருக்கப்பா. அந்த பாவ மன்னிப்புக்கு உட்பட்டவர்களாய், அந்த மீட்புக்கு உட்பட்டவர்களாய் நாங்கள் வாழ கர்த்தருக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன் ஆமேன் ஆமேன்.